அக்குநித்தி டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தை சரி செய்யக்கூடிய மிக எளிமையான மூட்டு இயக்க பயிற்சி. அதாவது நம்மளுடைய உடம்புல 5 முக்கியமான பகுதிகள். ஒன்று தலைப்பகுதி, வலதுகை, இடதுகை, வலதுகால், இடதுகால். இந்த 5மே நம்ம உடம்புல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆண்டனா மாதிரி. இந்த தொண்டைக்குழியிலேருந்து அடிவயிற்று வரை இருக்கிற உடற்குழி, நெஞ்சுக்குழி, வயிற்றுக்குழி, அடிவயிற்றுக்குழி 3 குழிகளையும் மூடி பாதுகாக்கக்கூடிய அந்த கவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கான், உள் உறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்கக்கூடிய அதற்கான உயிர் சக்தியை கிரகிக்கக்கூடிய ஒரு ஆண்டனா எது அப்படின்னா கண்ணு, காது, மூக்கு, வாய் அப்படிங்கிற இந்த புலன் உறுப்புகளும் 2 கைகளும் 2 கால்களும். இதுதான் ஆண்டனா மாதிரி எனர்ஜியை ரிசீவ் பண்ணி உள்ளே இருக்கிற ஆர்கானுக்கான உயிர் சக்தியை கொடுக்குது. இந்த இன்டர்னல் ஆர்கான் எல்லாம் எதை நம்பி இருக்குது? உள்ளே இருக்கிற உறுப்பு, செஸ்ட்டில் இருக்கக்கூடிய லங்ஸு, ஹார்ட்டு, பெரிகார்டியமாக இருக்கட்டும், அல்லது அப்டாமல் கேவிட்டியில் இருக்க லிவர், கேல் பிளாடர், ஸ்டொமக், ஸ்ப்ளீனாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், ஸ்மால் இன்டெஸ்டினல், லார்ஜ் இன்டெஸ்டினல், எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஆர்கான் எல்லாமா இருக்கட்டும், அல்லது லோயர் அப்டாமில் இருக்க யூரினரி பிளாடர், செக்ஸுவல் ஆர்கானாக இருக்கட்டும், எனி டைப் ஆஃப் இன்டர்னல் ஆர்கான் எல்லாமே நம்மளுடைய முதுகு தண்டுவடம், இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, இந்த முதுகு தண்டுவடத்தில் நம்ம ஒரு ஆங்கர் ஒன்று வச்சுட்டு அதில் ட்ரெஸ் இப்படியே மாடி தொங்க விடுற மாதிரி இந்த ஸ்பைனல் கார்டில் 33 எலும்பு இணைப்புகளில் இந்த ஆர்கான் எல்லாமே ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆர்கான் எல்லாமே முதுகு தண்டுவடம், இந்த ஆர்கான் எல்லாமே முதுகு தண்டுவடத்தை நம்பி தான் இருக்குது. இந்த முதுகு தண்டுவடம் நமக்கு நேராக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்க ஆர்கான்லாம் ஒழுங்காக வேலை செய்யும். இந்த முதுகு தண்டுவடத்தோட சப்போர்ட், இந்த முதுகு தண்டுவடம்னு சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டும் இந்த பிரெயின் இருக்கக்கூடிய ஸ்கல் மண்டை ஓடும் ஒன்றோடு ஒன்று இணையவில்லை என்றால் அந்த குழந்தை எம்ஆர் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மூல வளர்ச்சி குறைபாடு உள்ள அல்லது கைகால் ஊனமான குழந்தையாக இருக்கும். பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ நம்மளுடைய மண்டை ஓடும் இந்த முதுகு தண்டுவடமும் முகுளங்கிற பகுதியில் ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும் ஆக்சிஸ் போன் மூலமாக. அது இல்லைன்னா அந்த குழந்தை கைகால் செயலிழந்து போயிடும், நடக்காது, எத்தனை வயசானாலும் நடக்காது. அப்போ இந்த கைகால் நல்லா இயங்குவதற்கு மிக அடிப்படையான பகுதின்னா அந்த சிரசுன்னு சொல்லக்கூடிய பிடரி, கழுத்து பிடரி பகுதி தான். அப்போ தண்டுவடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இந்த கழுத்து பிடரி. 2வது முதுகு தண்டுவடம், முதுகு பகுதி, முதுகெலும்பு தொராசிக், இது செர்விக்கல், இது தொராசிக். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது லம்பார் அப்படிங்கிற இடுப்பு திருகெலும்பு. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது சாக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடி இடுப்பெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து இருக்கக்கூடிய காக்சி போன்கிற வால் எலும்பு. இந்த 30 செர்விக்கல் 7, தொராசிக் 12, லம்பார் 5 எலும்பு, சாக்ரம் 5, காக்சி போன் 4. இந்த 33 எலும்பு இணைப்புகளும் நம்ம உடம்பை முழுமையாக இயக்குது, கட்டுப்படுத்துது. இந்த கழுத்தெலும்பு சப்போர்ட் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த தலையை கீழே குனிய முடியாது, மேலே நிமிர முடியாது, சைடில் திருப்ப முடியாது, இந்த பக்கம் திருப்ப முடியாது, இப்படி திரும்பி பார்க்க முடியாது, கண்ணை சிமிட்ட முடியாது, வாயை திறந்து மூட முடியாது, வாய் கோணல், முகவாதம் வந்து வாய் இழுத்துரும். அப்போ நம்ம உடம்புல எல்லா அவயங்களையும் இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய கழுத்து செர்விக்கிலேருந்து வரக்கூடிய நரம்புகளில் கிரேனியல் நர்வ், பெரிபிரல் நர்வஸ் சிஸ்டம், அந்த 12 ஜதை நரம்புகளினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த முகத்தில் இருக்கிற புலன் உறுப்புகள் வேலை செய்கிறது. அப்போ கழுத்தெலும்பு எவ்வளவு முக்கியம்? இந்த கழுத்தெலும்பும் மூளை அதாவது ஸ்கல் மண்டை ஓடும் ஒன்றோடு ஒன்று இணையலை அப்படின்னா கைகால் செயலிழந்து போகும். இந்த முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய தொராசிக் போனில் எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம்னா இடுப்புக்குள்ளே சுத்தமாக உணர்ச்சி இல்லாமல் போயிடும். கிள்னா கூட உணர்ச்சி இருக்காது, கத்தியை வச்சு குத்துனா கூட உணர்ச்சி இருக்காது, நெருப்பை வச்சு சுட்டா கூட உணர்ச்சி இருக்காது. எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுங்களா? அப்போ இந்த உடம்புல கிள்றது, அடிக்கிறது, குத்துறது, எனி டைப் ஆஃப் எக்ஸ்டர்னல் சென்சேஷன் எல்லாத்தையும் உடம்புல மூளைக்கு கடத்தக்கூடிய அந்த சென்சரி நர்வ் ஒர்க் பண்ணணும்னா முதுகு தண்டுவடம் ஒழுங்காக வேலை செய்யணும். அப்போ முதுகு தண்டுவடமும் மூளையினுடைய இயக்கத்துக்கும் ஒரு இன்டர்னல் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கொன்று இணக்கமான உள் தொடர்பு, ஒரு இணைப்பு இல்லை அப்படின்னா இந்த விரலை கூட நீங்கள் அசைக்க முடியாது. புரியுதா? இந்த விரலை அசைக்கிறதுக்கும் கையை இப்படி விரித்து மடக்கிறதுக்கும் இப்படி நீட்டி மடக்கிறதுக்கும் மேலே தூக்குறது கீழே இயக்கிறதுக்கும் யார் சப்போர்ட் பண்ணுறா? மனசில் நான் நினைக்கிறேன் கையை மேலே தூக்கணும்னு, தூக்கிட்டேன், கீழே இறக்கணும்னு நினைக்கிறேன், இறக்கிட்டேன், எப்படி வந்துச்சு? மனசில் தோன்றக்கூடிய எண்ணத்தை மூளை உள்வாங்கி செயலாக மாற்றுவதற்கு இயக்க நரம்புகள் மூலமாக கைகளை இயக்குது. இதுக்கு யார் துணை புரிகிறா அப்படின்னா இந்த ஆத்மாங்கிற மனசுக்குள்ளே
இந்த ஜோல்லேருந்து உருவாகிற தாட், அந்த உணர்ச்சியை, எண்ணத்தை மூளை உள்வாங்கி இயக்க நரம்புகள் மூலமாக உடல் அவயங்களை இயக்குது. யாரோட துணையோடு? முதுகு தண்டுவடத்தின் துணையோடு. இப்படிப்பட்ட தண்டுவடத்தை நாம் எவ்வாறு பராமரிப்பது, பாதுகாப்பது? எத்தனையோ பேர் கழுத்து திருப்ப முடியாமல் இன்றைக்கி காலர் பெல்ட் போட்டுக்கிட்டு ரோபோ மாதிரி இப்படியே தெரிவாங்க வருஷக்கணக்காக. ஏன்? கழுத்தெலும்பு தேஞ்சு போச்சு, ஒன்றோட ஒன்று ஜாம் ஆயிடுச்சுன்னு. இதே கழுத்தெலும்பு தேய்மானம் வந்தால் தோள்பட்டை தூக்க முடியாது, கை மேலே தூக்க முடியாது. இதுக்கு மேலே வரல டாக்டர், இதுக்கு மேலே போகலை டாக்டர், இங்கிட்டு போகலை டாக்டர், முதுகு தேய்க்க முடியலை டாக்டர். இந்த தோள்பட்டை நல்லா இருக்குது, கழுத்தெலும்பு நல்லா இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப எளிமையானது. இந்த தாடை இந்த நெஞ்செலும்பை தொடணும், கீழே குனிஞ்சா. இந்த கழுத்து பிடரி பின்பக்க தோள்பட்டையை நசுக்கணும், பின்னாடி குனிஞ்சா. சைடில் இருந்தால் அந்த காது இந்த சோல்டரை தொடணும், அதுக்காக சோல்டரை தூக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும், கீழே போய் தொடணும், இந்த பக்கம் தொடணும். இந்த தாடை இந்த சோல்டரை வந்து டச் பண்ணணும். அப்படின்னா அதே நேரம் ஃபுல் ரொட்டேஷன். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு பக்கமும் இந்த கழுத்து வந்து ஃபுல் ரொட்டேஷன் பண்ண முடியுது. அப் அண்ட் டவுன், லெஃப்ட் டு ரைட், சைட் வியூவிலே மூவ் பண்ண முடியுதுன்னா கழுத்தெலும்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதோட பாதிப்போட அறிகுறி, இந்த கழுத்தெலும்போட பாதிப்போட அறிகுறி, சோல்டரை தூக்குனா வலிக்கும், கையை இதுக்கு மேலே தூக்குறதுக்கு வரல அப்படிங்கிறதும், இந்த காதை தொடுறதுக்கு கை வராது. யாருக்கு? இங்கனே நிற்கும், இதுக்கு மேலே வராது, சோல்டர் ஜாம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கையை கொண்டு போனோம்னா இந்த காதுக்கு வராது. இந்த கையால் இப்படி செய்வாங்களே தவிர இந்த கையை கொண்டு போய் தொட முடியாது. அப்படின்னால இங்கே சோல்டர் ஜாம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே கை பின்னாடி இங்கே டச் ஆகும் சிலருக்கு, இங்கே வரும், இங்கே வரும். இது ஸ்காப்லா, ஆப்போசிட்டில் இருக்கிற முதுகு தண்டுவடத்தை டச் பண்ணணும் இந்த கை. அப்படின்னா சோல்டர் நல்லா இருக்குது, இந்த சோல்டரை இயக்குற அளவுக்கு கழுத்தெலும்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அதில் வர்ற நரம்புகள் கையை வலிமைப்படுத்தி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த கழுத்தெலும்பு நல்லா இருந்தால் சின்ன ஒரு பொருளை எடுத்தாலும் ஈஸியாக எடுக்க முடியும். பெரிய ஒரு பொருள் வெயிட்டை தூக்கணும்னாலும் எவ்வளோ நேரம்னாலும் வச்சுருக்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கையில் இருக்கிறது தானாக கீழே விழுகும், கிரிப் இல்லாமல், வச்சுருக்கதே தெரியாமல் போகும். இது எல்லாமே கழுத்தெலும்பினுடைய பாதிப்பு. புரியுது இல்லையா? இந்த கழுத்தெலும்பு வலிமையாக இருக்கான், அதை வலிமைப்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அப் அண்ட் டவுன், லெஃப்ட் டு ரைட், சைட் வியூவில் மூவ் பண்ணுறது, ஷோல்டரை கொண்டு வந்து இந்த நெக்கோட நசுக்கணும். மூச்சை நல்லா இழுத்து இந்த ஷோல்டரை கொண்டு போய் கழுத்தில் நசுக்கிட்டு அப்படி லூஸ் பண்ணிங்கன்னா கழுத்தில் நரம்புகளில், கழுத்துலேருந்து கைக்கு வரக்கூடிய தோள்பட்டை நரம்புகளுக்கு வலிமை கிடைக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அடுத்து ஷோல்டரை வந்து அப்படி மூவ் பண்ணுறது. ஏதோ பார்க்குறதுக்கு டான்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் அவ்வளோ அற்புதமான இந்த ஷோல்டரை வந்து ஃப்ரண்டில் அப்படி மூவ் பண்ணி பேக்கில் போய், இது பேக்கில் போனோன்னு இது ஃப்ரண்டில் போகணும், இது பேக்கில் வரணும், இப்படி ஒரு மூமெண்ட்ஸ். அதே மாதிரி ஆப்போசிட் மூமெண்ட்ஸ். இந்த ஷோல்டருக்கான பயிற்சி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த தோள்பட்டை இறக்கம், தோள்பட்டை எலும்புகளில் அந்த பந்துக்கின மூட்டு ஜாமாய் போய் இருக்கிற பாதிப்புகள், கை தூக்க முடியாத தன்மை, சில பேர் சைடில் இதுக்கு மேலே வராது, ஃப்ரண்டில் இதுக்கு மேலே வராது, இதுக்கெல்லாம் மிக மிக அற்புதமானது நெக் ரொட்டேஷன். இந்த கழுத்துக்கான மூமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இது 100% நல்லா இருக்குது, எனக்கு கழுத்தெலும்பு தேய்மானமே வராது, என்னுடைய கழுத்து 100% நல்லா இருக்குது, தோள்பட்டை பிரச்சனை வராது அப்படின்னா அது யாருக்கு அப்படின்னா, இப்போ நான் செய்கிற சிம்பிள் யோகாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரயாசனம், இதை செய்கிறவங்களுக்கு கழுத்தெலும்பு தேய்மானம் வாழ்நாள் முழுவதும் வராது. தோள்பட்டை இறக்கம், தோள்பட்டை வலி, கை மரமரப்பு, தூக்கத்தில் கை ஒரு கணிச்சு படுத்தா கை மரத்து போகும், எந்திரிச்சு உதறிக்கிட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் படுத்தா இந்த பக்கம் மரத்து போயிடும். புரியுது இல்லையா? இந்த பிரயாசனம் செய்கிறவங்களுக்கு முகவாதம் வராது, முக நரம்புகளில் பாதிப்புகள் வராது. ஓகே, எப்படி செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் கீழே குனிஞ்சு மூச்சை நல்லா இழுத்து விடணும். அப்படி செஞ்சுட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே பேக்கில் போகணும், மூச்சை விட்டுக்கிட்டே ஃப்ரண்டில் வரணும். அதாவது ஒரு 3 தடவை இந்த மாதிரி
மூச்சை நல்லா ப்ரீத் இன்ஹேல் பண்ணிக்கிட்டே பேக்கில் போயிட்டு எக்ஸேல் பண்ணிக்கிட்டே ஃப்ரண்டில் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யாருடைய முதுகு தண்டுவடம் அப்படி பிறை வடிவில் நல்ல ஒரு பெண்டாகி வருதோ, பிறை ஆசனம் பிறை வடிவில் வருதோ, அவங்களுக்கு இந்த கழுத்தெலும்பு தேய்மானம், தோள்பட்டை பிடிப்பு, தோள்பட்டை வலி, சார் இதை எப்படி சார் செய்கிறது, இப்போ நான் செஞ்ச மாதிரி எடுத்த உடனே இப்படி செஞ்சிங்கன்னு வச்சுங்க, மயக்கம் வந்து எங்கடா போய் விழுந்துருவீங்க. அப்போ ஒரு சுவர் பக்கத்தில் இப்படி நின்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிச்சா? எப்போதுமே பேக்கில் ஏதாவது சப்போர்ட் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிடிச்சிட்டு ஒரு பைப் அல்லது சுவர் ஏதாவது பிடிச்சிட்டு பேக்கில் போயிட்டு மீண்டும் ஃப்ரண்டில் வரணும். எப்போதுமே இப்படி வந்தோடனே டக்குன்னு நிற்கக்கூடாது, ஆப்போசிட் மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். அப்போ எதிர் திசையில் கொடுத்தீங்கன்னா தான் முதுகு தண்டோடம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், டிஸ்லொகேஷன் ஆகாது. இப்போ கழுத்துக்கான அந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் வராது, சிம்பிளாக இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸை. அதுக்கடுத்து நாம் முதுகு தண்டுவடத்தில் முதுகு பகுதி தொராசிக் போனுக்கான பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.